தேவனோடு உள்ள ஐக்கியம் நமக்கு வேணும். அதனால தான் காலங்காத்தாலேயே நம்ம தேவனோடு ஐக்கியப்பட விடாததுக்கு சவால்களை உண்டாக்குவான். அதில் முதல்ல காலையில் நம்ம அதிகமாக சோம்பேறித்தனமாக தூங்குற தூக்கம். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க காலையில் எழும்பி தேவனோட இருக்கிற அந்த உறவு ஐக்கியங்கிறது அன்னைக்கு ஏதோ எனக்கு பெரிய வெற்றியை தர்றதுக்குன்னு. அந்த வெற்றியினுடைய படியே பரிசுத்தம் தானே. அப்போ பரிசுத்தமாகிறதுக்கு நம்ம ஆண்டவரோட நெருங்கணும் காலையில். அதனால தான் பார்த்துருக்கீங்கன்னா காலையில் இன்றைய வசனம், இன்றைய தியானம், ஏன் பரிசுத்தவான்கள் இதெல்லாம் ஏற்படுத்தினாங்க? இன்றைய வேத வாசிப்பு, தியான நூல்கள் ஏன் ஏற்படுத்தினாங்க? நம்ம யாரோட ஐக்கியப்படணுமா? அப்போ ஆண்டவரோட ஐக்கியப்படும் போது அந்த நாளில் நம்ம பாவத்தில் இருந்து நம்ம ஜெயிக்கிற ஒரு சூழ்நிலையை நம்மளால் உண்டாக்க முடியும். ஏன்னா காலையில் எழும்பினோடனே நம்ம அவருடைய பிரசன்ஸுக்குள்ளே உட்கார்றோம், அவரோட கிருபைக்குள்ளே உட்கார்றோம். அதனால தான் காலையில் சிலர் தூக்கத்திலே ஃபோனில் எந்திரிப்பாங்க. அவங்க அந்த விலையேற பெற்ற நேரத்தை வீணாக்கிடுவாங்க. இல்லை நடுராத்திரி ஆள் இல்லாத நேரம் வரைக்கும் முழிச்சிருப்பாங்க, மறுபடியும் ஆள் போன பிறகு தான் எந்திரிப்பாங்க. இப்படியெல்லாம் நிறைய ஜென்மங்கள் இருக்குது. என்ன அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்கிறேன், காலையில் நீங்கள் பைபிள் படித்து வேதத்தை வாசித்து தேவ பிரசன்னத்துக்குள்ளே உட்காரும்போது கண்டிப்பாக அந்த நாளில் ஒரு வெற்றியாளனாக ஆகணுங்கிற உணர்வு உங்களுக்கு வரும். இன்னைக்கு பாவம் செய்யக்கூடாது, இன்னைக்கு நாவை காத்துக்கிறணும், இன்னைக்கு தேவையில்லாத இச்சைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அசுத்தங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்கிற ஒரு காரியம் அது நம்ம வாலிபர்களுக்குள்ளே இருக்கான்னு பாருங்க. அதுக்கு முக்கியமாக அந்த காரியத்துக்கு நம்மளை உடன்படுத்துகிறவங்க கிறிஸ்தவ பெற்றோர்கள். அந்த வேலையை நமக்கு உண்டாக்குறவங்க கிறிஸ்தவ அப்பா அம்மாக்கள். அந்த பிள்ளைய தூரத்துலேருந்து பார்த்து 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 இவனுக்கும் தேவனுக்கும் தொடர்பை உண்டாக்கிட்டா இவன் அண்டார்டிகா போனாலும் எப்படி இருப்பான்? அந்த தொடர்பு நிலையில தான் நம்ம எல்லாருமே வாழணும். அப்போ காலையில் எழும்பி ஒரு அரை மணி நேரம் ஆண்டவரோட, இல்லை 1/4 மணி நேரம் ஒரு வசனத்தை வாசிச்சு ஒரு அதிகாரத்தை வாசிச்சு கொஞ்சம் முழங்கால் படிக்கிட்டு இந்த நாளில் பரிசுத்தமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த விருப்பம், அந்த வாஞ்சை நமக்கு வந்தால் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா பரிசுத்தவான்களுக்கு தான் சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தியிருக்காங்க. இந்த வேதாகமத்தில் பரிசுத்த காப்பாற்றுறதுக்காக போராடினவங்களை எல்லாம் ராஜ்ய பாரத்தில் வச்சு கர்த்தர் என்ன பார்த்தார்? அழகு பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த பரிசுத்தவான்கள் யாருமே என்னை உயர்த்துங்கன்னு கேட்கவே இல்லை. அவங்கள ஆண்டவர் அப்படி. இந்த கேரக்டர் யாருக்கு பொருந்தும்னா தானியேலுக்கு பொருந்தும். உங்களுக்கு வேணா பைத்தியம் மாதிரி தெரியும், காலையில் மத்தியானம் சாயங்காலம். அவனால் மட்டும்தான் எந்த சூழ்நிலையும் சாதிக்க முடிஞ்சு. காரணம் அவன் தேவனோடு இருக்கிற அந்த உறவுல முக்கியமாக இருந்தான். அவன் எதுவுமே கேட்கல. வேற காலையில் ஜோம் பண்ணுறான், மத்தியானம் ஜோம் பண்ணுறான், நைட்டு ஜோம் பண்ணுறான். அவனுக்கு தேவ சாயல் ஒட்டி இருக்கு. தானியேல் எந்த குற்றச்சாட்டுக்கள்லையும் மாட்டாதவன். எவனும் அவன் மேல் எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாதவன். ஏன்னா அவன் யாரோட நெருங்கி இருக்கான்? தேவனோட. நீங்கள் காலையில் எழும்பின உடனே பைபிளை எடுத்து அவர் மேலே இருக்க அன்பில் படிக்கணும். அவர் உங்களோட பேசுகிறாருன்னு நினச்சி படிக்கணும். அந்த வார்த்தையை நீங்கள் படிக்கும்போது கடவுள் உங்களோட இடைபடுகிறாருன்னு நினச்சி படிக்கணும். கையில் ஒரு நோட்டு வச்சு முடிஞ்சால் எழுதிக்கிறணும். இல்லை ஒரு பேனா, ஒரு சின்ன அழகான பேனா வைத்து பைபிளுக்கு டேமேஜ் இல்லாமல் கோடு போட்டுக்கிறணும். அந்த வார்த்தைகள் தேவனோடு ஏதாகிலும் வார்த்தைகளில் இடைப்பட்டால் அந்த வார்த்தை, நம்ம ஆண்டவர் சிலையில் இல்லை வார்த்தையில் தான் இருக்கார். அப்படி நம்மளை பரிசுத்தத்தை வளர்த்து கொண்டே வருவார். இதுதான் அடையாளம். இதுதான் இன்னைக்கு பெற்றோர்கள் எல்லாம் நம்ம கூட்டி வச்சு இதைத்தான் சொல்லணும். ஆனால் இது அவங்க கேட்குற அளவுக்கு இல்லை. இது ஆவிக்குரிய பெற்றோர்கள் நினைப்பான், என் பிள்ளை கொஞ்சமாவது வேதத்தில் இருக்கானா, கொஞ்ச நாள் அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா கடைசி கால மனிதர்களுடைய ஸ்பாவத்தில் ஒன்று இருக்குது, பரிசுத்தம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள். பிள்ளைகளை வளர்த்தோம், அவங்க உட்காந்துட்டு பையன் பண்ணுற சேட்டைகள் எல்லாம் பார்த்துட்டு அம்மாக்கால் அப்பாக்கால் ஐயோ இப்படி பண்ணுறானே அப்படின்னு நினச்சிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. சின்ன வயசுல ஒரு வசனம் உட்காந்து சொல்லி கொடுங்களேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இமயமலைக்கு ஏற முடியும். உடனே அப்படியே பரிசுத்தவான் மாதிரி உருவாயிட மாட்டான். சம்பா வராது. அதுக்கு நம்ம என்ன பாடுபட்டுருக்கோன்னு பார்ப்பாரு. நம்ம ஒவ்வொரு படியாக அவனை ஏற்றணும். இங்கே உட்காந்துட்டு அவன் நெளிகிறான், அவன் பிறல்றான், அவன் உருள்றான். அவனுக்கே புரிய ஆரம்பிக்கும், கர்த்தர் இங்கே இருக்காரு, இந்த பிரசன்னம் கர்த்தருடையது,
அவன் பாட்டுக்கு நாங்கள் பார்த்தோம். நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்க படிக்க கடற்கரையில் முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணுறாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்களே, இப்போ வரும்போது கடற்கரையில் முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணுறாங்க. கடற்கரையில் நின்றுக்கிட்டு ஜோம் பண்ணுவாங்க, மௌனமாக ஜோம் பண்ணுவோம், அப்படி போவோம், போகிற மாதிரி ஜோம் பண்ணுவோம். பழைய புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கடற்கரையில் எப்படி ஜோம் பண்ணாங்களாம்? அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவனுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. எல்லாருக்கும் அதான் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஒரு வேதாகமத்தை வச்சு காலையில் ஒரு கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு கூட நீங்கள் தொடர்பில் இருந்தால் தேவனே உங்களை காப்பாற்றி விடுவார். பெரும் தீங்குகளுக்கு உங்களை காப்பாற்றுவார். இதை விட வேறு வழி ஒன்றுமே கிடையாது.